பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் பெரம்பலூரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் போதை மறுவாழ்வு மையங்கள் துவங்கப்படும் என தெரிவித்தார். போதை மறுவாழ்வு மையங்கள் அமைத்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் போதை மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் வாலாஜாபாத் பகுதியில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். தென்காசி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் செங்கோட்டை பகுதியில் கொளுத்தும் வெயிலிலும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்த வாகனத்தில் சென்று ஆதரவு திரட்டிய அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து இடையர்பாளையத்தில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். யாருக்கு நம் ஓட்டு, அண்ணாமலைக்கு நம் ஓட்டு, நம் தலைவர் யாருங்க, அண்ணாமலை தானுங்க என்று கோஷங்களை எழுப்பியபடி சென்று ஆதரவு திரட்டினர். ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தரை ஆதரித்து வந்தவாசி பகுதியில் வீதி வீதியாக சென்று திமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தாரை தப்பட்டை அடித்தபடியே திமுக நிர்வாகிகள் மக்களிடையே பரப்புரை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.